Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். வாரத்துல 2 நாளாவது அவசியம் சாப்பிடக்கூடிய அழகான ஆரோக்கியமான சுவையான இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு அடிகனமான கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்கிறேன். கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெயோட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடேறட்டும். எண்ணெய் சூடேறின பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காயால் உள்ள புளியில் அந்த கொட்டைகள்லாம் இல்லாமல் பார்த்து நார்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. எண்ணெய் சூடேறின பிறகு புளி சேர்த்து 2 முறை கலந்து விட்ட பிறகு இதில் 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இன்ச்சு தோலெல்லாம் எடுத்து சேர்த்துடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகாய், விதைகள்லாம் அதில் ரொம்ப இலசாக தான் இருந்தது, அதனால் அப்படியே எடுத்து சேர்த்துருக்கேன். விதைகள் இருக்க பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா நீங்கள் விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேருங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கின பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இது போல் வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் இருக்க சூடே நமக்கு போதும். இதில் ஒரு கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கட்டு அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கடாயில் இருக்க சூடே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டு இது போல் வதங்கின உடனேயே வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸில் இருக்க தேங்காய், ஒரு மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி அதையெல்லாம் சேர்த்து இது போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி இலைகள், அந்த கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையவும் அரைக்க வேணாம், ரொம்ப திரியாகவும் அரைக்க வேணாம். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் தண்ணியும் உங்களுக்கு எந்த அளவு இருந்தால் சட்னிக்கு பிடிக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு கடலெண்ணெய் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். நீங்கள் விருப்பப்படுற எண்ணெயை சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். அதே போல் எண்ணெயோட அளவு நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெயை சேர்த்துட்டு அது நல்லா சூடேறின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். உடச்ச உளுந்தம்பருப்பு தான். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு விதைகள்லாம் எடுத்து சேர்த்துருங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமன் வாசனையோடு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாம். நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்து கலர் லைட்டாக மாறினோடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் சேர்த்திங்கன்னா தான் மிளகாய் கருகி போகாமல் இருக்கும், இல்லைனா மிளகாய் சீக்கிரமாகவே கருகிடும். சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த கொத்தமல்லி சட்னி நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை அவசியம் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 நாளாவது சமைச்சு சாப்பிடுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, பொங்கல் மட்டும் இல்லாமல் வடை, பஜ்ஜி, போண்டா இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.